கை வச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம். அரசாங்கத்தோட தேவைகளாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கமாக இருக்கட்டும் மக்களை நோக்கி போகணும் அப்படின்றது தளபதியோட விருப்பம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாதாவரம் தொகுதியில் மாதாவரத்தின் தேவை எங்களின் சேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு புத்தம்புதிய திட்டம் ஒன்று தொடங்கியிருக்கிறோம். ஸோ இந்த ஸ்கீமோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா மனுவை எடுத்துக்கிட்டு ஒரு அரசு அலுவலகமாக அலையாமல் அங்கே கால் கடுக்க நின்று வெயிட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான தீர்வை உடனே கொடுக்கணும், அதுவும் அவங்களுக்கு தேடி போய் கொடுக்கணுன்ற ஒரு முடிவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதாவரத்தின் தேவை எங்களின் சேவை அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இந்த எம்எல்ஏ அலுவலகத்தில் மனு வாங்குகிறோமோ அதே மாதிரி 20 இடம் இன்றைக்கி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ மாதாவரம் தொகுதி முழுதும் பார்த்தீங்கன்னா 20 இடத்துல இந்த கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுவாங்க. ஒரு கேம்புமே ரன் பண்ணுறதுக்கு 5 பேர் நம்ம போட்டிருக்கோம். 3 ஜென்ஸ் 2 லேடிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம்புமே ரன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் போட்டிருக்கோம். ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா எவரி மந்த் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனைக்கான மனுக்களை வாங்குவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளைக்கு உதவித்தொகை ரிலேட்டடாக, அதாவது முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளி உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லை மற்ற சம்பந்தங்கள் இந்த உதவித்தொகை என்னென்ன ரிலேட்டடாக உதவித்தொகையெல்லாம் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குதோ அந்தந்த ரிலேட்டடான மனுக்களை நம்ம டேரெக்டாக அந்த ஏரியாலேயே போய் வாங்குவோம். இது இல்லாமல் இது ஸ்கூல் டைமு ரீஓப்பனிங் டைம்ன்ற நிறைய சர்டிஃபிகேட் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்தே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் மக்களுக்கு தேவைப்படுது, அது இல்லாமல் என்னென்ன மாதிரி உதவித்தொகைகள் தேவைப்படுது, இது ரிலேட்டடாக நம்ம டேரெக்டாக மக்களே போய் பார்த்து அவங்ககிட்ட இருந்து மனு வாங்கி அவங்க சார்பாக நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போய்ட்டு அந்தந்த துறையில் நம்ம சமர்ப்பித்து இதுக்கான தீர்வுகளை காணணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். இது அடுத்த மாதம் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இல்லை, நாளைக்கு 2 நாள் தான் நடக்குதா அப்படின்னா இல்லை, இது ஒரு மாதமும் தொடர்ந்து நடத்துவோம். ஒரு மாதமும் ஒரு குறையில் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் உதவித்தொகை குறையை எடுத்து பேசுகிறோன்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனையை எடுத்து பேசுவோம். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மழை தண்ணி தேங்கி நிற்கிறத பற்றி பேசுவோம். ஸோ ஒரு குறையாக எடுத்து நம்ம பேசும்போது மாதாவரம் தொகுதியில் ஒரே டைமில் 20லேருந்து 30 இடத்துல கேம்ப் போடுவோம். அந்த இடத்துல அந்த பகுதியில் இருக்க மக்கள் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு வந்து அப்ரோச் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, மக்கள் அரசு அலுவலகங்களை தேடி அலைய தேவையில்ல, அரசு அலுவலகத்தை போய் நேரத்தை வீணாக்க தேவையில்ல, மக்கள் தேர்ந்தெடுத்த நாங்கள் மக்களை தேடி போகிறோம். தளபதி ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து மக்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான குறைகளை ஒன் பை ஒன்னாக நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் எவ்வளோ நாள் அதான் தானே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க கிட்ட இருந்து மனுக்களை வாங்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு தீர்வு காணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதனால நீங்க முதல்ல அதை பாராட்டுங்க. எவ்வளவு நாளுன்றது நாளைக்கே முடிஞ்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். அந்தந்த பகுதி அரசு அதிகாரி கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுமா? கண்டிப்பா. மக்களோட அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, இதுதான் முக்கியமா உங்களுக்கு வரும். அதே மாதிரி பட்டா அந்த மாதிரி அது வரும்போது நீங்க வாங்குற மனுக்கள் உடனடியா அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எல்லா மனுக்கள் மீதான நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயாராக இருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் நாங்கள் தயாராக இருக்கோம். கூடிய சீக்கிரம் அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகளும் தயாராக இருப்பாங்க. மக்களோட பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகிடும். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறேன், டெய்லி பேசிஸில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் நிறைய இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 150லேருந்து 200 பேர் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அதனால் டெய்லி பேசிஸில் பண்ண முடியாது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்துருவோம். இந்த பிரச்சனையை தான் நம்ம எடுக்க போகிறோம் நம்ம சொல்லிடுவோம். அந்த பிரச்சனைக்கான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இல்லை இந்த ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்ம்லேயே அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பிரச்சனை விஷயமா எங்களுக்கு அணுகிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், ஒன்று ஒரிஜினல், ஒன்று ஜெராக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு இங்கே வந்துடும், இன்னொரு ஜெராக்ஸ் ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் கிட்ட நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுப்போம். இது இல்லாமல் நம்ம மக்கள் கிட்ட அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா?